எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சிறுபான்மையினருக்கு மட்டும் கடன் வழங்கப்படுவதாக பரவி வரும் தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்துக்களுக்கு இல்லாத உரிமை சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு என குறிப்பிட்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் டாம்கோ தனிநபர் கடன் திட்ட அறிவிப்பு விளம்பரம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதற்கு தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் 30 லட்சம் ரூபாய் வரை தனிநபர் கடன் திட்டத்தை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று பிற்படுத்தப்பட்டோருக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாகவும், ஆதி திராவிடர்களுக்கு தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாகவும் கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் இதை மறைத்துவிட்டு சிறுபான்மையினருக்கு மட்டும் அரசு கடன் வழங்குவதாக பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. ஊழல் வழக்குகளில் தண்டிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளை பதவியில் நீட்டிக்க அனுமதிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ரயில்வே போலீஸ் ஆய்வாளர் ஒருவர் ஊழல் வழக்கில் தனக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு மனு செய்திருந்தார். இதை விசாரித்த உச்சநீதிமன்றம், ஊழலில் தனக்கு தொடர்பு இல்லை என அதிகாரிகள் நிரூபிக்க வேண்டும் என்றும், அதுவரை அவர்கள் பதவியில் நீடித்திருக்க அனுமதிக்க கூடாது என்றும் ஆணையிட்டுள்ளது. அரசு துறைகளில் லஞ்ச லாவண்யம் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதார பாதிப்பிற்கு இதுவும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது. அண்மையில் ஒரு நீதிபதி வீட்டிலேயே கோடிக்கணக்கான ரூபாய் இருந்ததாகவும், அது தீயிட்டு கொளுத்தப்பட்டதாகவும் புகார் எழுந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. இந்த சூழலில் தண்டிக்கப்படும் அரசு ஊழியர்களை பணியில் நீட்டிக்க அனுமதிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முறைகேடு புகாரில் IAS அதிகாரிகள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. காமராஜ், வள்ளலார் மற்றும் பால்வளத்துறை கூடுதல் ஆணையராக இருந்த கிறிஸ்துதாஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவேடுகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக வழக்கு தொடரப்பட்டது. முறைகேடு புகாரில் தனது சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி கிறிஸ்துதாஸ் ஐகோர்ட் கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். கிறிஸ்துதாஸின் மனுவை தள்ளுபடி செய்த கோர்ட் 3 மாதங்களில் மனுதாரர் மீது ஒழுங்கு நடவடிக்கையை முடிக்கவும் ஆணையிட்டுள்ளது. பாமகவிற்காக கடந்த 35 ஆண்டுகளாக உழைத்த எனது உடல்நிலை பற்றி பேசி சிரிப்பது வேதனை அளிப்பதாக MLA அருள் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அருள் MLA நடுநிலை வகித்தாலும் ராமதாஸ் ஆதரவாளராகவே கருதப்படுகிறார். இந்த நிலையில் அன்புமணி நேற்று நடத்திய கூட்டத்திற்கு உடல்நிலை பாதிப்பால் அருள் மற்றும் GK மணி ஆகியோர் செல்லவில்லை. இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அருள் ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் ஆனார். இந்த சூழலில் சேலத்தில் நேற்று அன்புமணி நடத்திய கூட்டத்தில் அருள் பற்றி பேசி சிரித்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் ஒரே நாளில் உடல்நிலை சரியாகிவிட்டதா எனவும் சோசியல் மீடியாக்களில் கிளாய்த்து வருகின்றனர். இந்த நிகழ்வுகளை பார்த்த அருள் தற்போது எக்ஸ் தளத்தில் குமுறல்களை வெளியிட்டுள்ளார். டேய் பாவிங்களா, 25 வருஷமா பாமகவிற்காக உழைச்சி 187 முறை ஜெயிலுக்கு போனவனா, என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறீங்களே என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்ரேல் பலவீனமடைந்து விட்டதால் அமெரிக்காவிடம் உதவி கேட்கிறது என்றும், களத்துக்கு அமெரிக்கா வந்திருப்பதே இஸ்ரேலின் இயலாமையை காட்டுகிறது எனவும் ஈரான் தலைவர் கமேனி கூறியுள்ளார். தற்போது வரை ஈரான் மக்கள் காட்டி வரும் மன உறுதியை தொடர்ந்து காட்ட வேண்டும் என நாட்டு மக்களுக்கு கமேனி அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்ரேல் கடந்த 7 நாட்களாக தாக்கிய போதிலும் ஈரானின் முக்கிய அணு ஆராய்ச்சி நிலையத்தை தொடக்கூட முடியவில்லை. ஈரானில் மலைகளுக்கு நடுவே பல 100 அடி ஆழ சுரங்கத்தில் அமைந்துள்ளது ஃபர்தோ அணு ஆராய்ச்சி மையம். இஸ்ரேலால் ஃபர்தோ அணு ஆராய்ச்சி மையத்தை தகர்க்க முடியாது என்பதால் அமெரிக்காவிடம் உதவி கேட்கிறது. அமெரிக்காவிடம் உள்ள ஆழம் சென்று தாக்கும் MOP ஏவுகணைகளை பயன்படுத்த இஸ்ரேல் வலியுறுத்துவதாகவும், ஈரானின் பதிலடியால் இஸ்ரேலில் சேதம் அதிகரித்து வருவதால் அமெரிக்கா போர் விமானங்களை அனுப்பியுள்ளது என்றும் கமேனி கூறியுள்ளார்.
நிலைமை தீவிரமடைந்து வருவதால் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் போரில் அமெரிக்கா இறங்குமா என எதிர்பார்க்கப்பட்டது. இதனிடையே ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் அமெரிக்கா அவசரம் காட்டி வந்த நிலையில் எந்த நேரத்திலும் தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அதில் அமெரிக்கா தயக்கம் காட்டி வருவதாக கருதப்படுகிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து அதிபர் டிரம்ப் முடிவு செய்வார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. பாஜக முருகனை கையில் எடுத்தாலும் பாஜகவிற்கு 0 தான் என அமைச்சர் PK சேகர் பாபு காட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் இந்து அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை திமுக, VCK மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்து மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் நடத்தப்படும் இந்த மாநாடு எனவும் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். முருக பக்தர்கள் மாநாடு மூலம் பாஜக அரசியல் செய்ய நினைப்பதாக கூறிய அவர், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பியுள்ளனர். என்றாலும் பாஜகவிற்கு இதில் 0 தான் கிடைக்கும் என்றும் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். EPS தலைமையை ஏற்போர் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. இந்த கூட்டணி குறித்த சர்ச்சை தொடர்ந்து நிலவி வருகிறது. குறிப்பாக OPS, TTV தினகரன் உள்ளிட்டோர் கூட்டணியில் இடம்பெறுவார்களா என்ற கேள்வி தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் மதுரையில் EPS தலைமையை ஏற்போர் தங்கள் கூட்டணியில் இணையலாம் என EPS தலைமையை ஏற்காதவர்கள் ஒருபோதும் கூட்டணியில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்றும் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். அவரது இந்த கருத்து OPS மற்றும் TTV தினகரனுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அதேவேளையில் OPS மற்றும் TTV தினகரனை ஒருபோதும் சேர்க்கக்கூடாது என KP முனுசாமி போன்றோர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்த கருத்து தற்போது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 440 ரூபாய் குறைந்து 73,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 9,210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடுமையான விலையேற்றத்தால் தங்கம் ஏழை மற்றும் மத்திய தர மக்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளது. இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு தங்கத்தின் விலை சரிவை சந்தித்தது. ஆனாலும் பெரிய அளவில் விலையில் மாற்றம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் தங்கத்தின் விலையில் நாள்தோறும் சிறிதளவு மட்டுமே ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. ST Courier Private Limited டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.